இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து ஜாழ் மாவட்ட செயலகம் ஏனையின் வீதியை முடக்கி போராட்டம். கருப்பு சந்தையில் ஆயுத கொள்வனவு சர்வதேச மட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார் பெசில். நாட்டின் அனைத்து பிரஜைகளும் சுதந்திர புருஷர்களாக மதிக்கப்பட வேண்டும். ரிஷாட் பதியுதீன் வலியுறுத்தல். சர்வதேச நாணய நிதியத்திற்கு இலங்கை கடிதம். மாணவர்கள் மீது தாக்குதல். ராஜாங்க அமைச்சர் அருந்திக்குவின் மகன் கைது. மாகாண சபை தேர்தலில் பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட தீர்மானம். உணவு மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திச விதாரண எச்சரிக்கை. யுத்த காலத்தில் ஆயுதம் பெற்றதை தற்போது விவரித்தால் சர்வதேச மட்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே இவ்விடயம் குறித்து பேசாமல் இருப்பது இருதரப்பிற்கும் சிறந்ததாக அமையும் என நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் கருப்பு சந்தையூடாக ஆயுதம் பெற்றதாக குறிப்பிடப்படும் விடயத்தை பற்றி பேசவும் விவரிக்கவும் விரும்பவில்லை. ஏனெனில் அது சர்வதேச மட்டத்தில் சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தும். அவ்விடயம் குறித்து பேசாமல் இருப்பது இரு தரப்பிற்கும் சிறந்ததாக அமையும். ஜெனீவா விவகாரம் காலமாக பேசப்படுகின்றது. எமது ஆட்சியில் இறுதி தீர்மானத்தை காண எதிர்பார்த்துள்ளோம். யுத்தம் நிறைவு பெற்ற காலத்தில் இருந்து ஜெனீவா விவகாரம் பேசப்படுகின்றது. 2009 ஆண்டு காலப்பகுதியில் சிறந்த முறையில் இனப்பிரச்சினை எதிர்கொள்ளப்பட்டது. 2015 ஆண்டு ஜெனீவா விவகாரம் கையாண்ட விதம் மாற்றியமைக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஜெனீவா விவகாரத்திற்கு இறுதி தீர்வை காண நாகரிகமான கொள்கையினை வகுத்துள்ளார். ஜெனீவா விவகாரத்திற்கு சுமூகமான இறுதி தீர்வை நிச்சயம் காண்போம் என்றார். நாட்டின் சுதந்திரத்தை சகலரும் அனுபவிக்கும் அளவில் புதிய அரசியலமைப்பும் ஆட்சியும் இருக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கிடைத்த சுதந்திரம் சகல பிரஜைகளுக்கும் உரித்தான உரிமை. பெரும்பான்மை சமூகத்தவர் மாத்திரம் இதன் பலன்களை அனுபவிப்பது பாரபட்சமாகவே அமையும் எனவும் கூறியுள்ளார். சகல சமூகங்களையும் கௌரவிக்கும் வகையில் தான் இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டது. தமது நாட்டின் சுதந்திரத்தை பெறுவதற்காக நாட்டிலே உள்ள பௌத்த, இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமிய தலைமைகள் ஒரு குடும்பமாக நின்று போராடி பெற்றதுதான் நமது சுதந்திரம். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு சில பேரினவாத சக்திகள் அதை மறந்து செயற்படுவதை வேதனையோடு இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நமது நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களையும் மதிக்கக்கூடிய வகையிலான தனியார் சட்டங்கள் கூட இன்று இல்லாமலாக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற இனவாதிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறான இனவாதிகளுக்கு தலைமைத்துவத்தை வழங்கி அண்மை காலமாக இந்த நாட்டின் நிம்மதியை, சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை இல்லாமலாக்க சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறுபான்மையினர் என்பதற்காக அவர்களை நாட்டின் விசுவாசிகள் இல்லை என காட்ட முயலும் சக்திகள் நமது தாய்நாட்டின் கௌரவத்தையே சிதைக்க முனைகின்றன. அத்துடன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற மோசமான ஒரு சட்டத்தின் மூலம் சிறையிலேயே வாடுகின்ற பல நூற்றுக்கணக்கான அப்பாவி இளைஞர்கள், யுவதிகளுக்கு நீதி கிடைப்பதற்கும் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கும் எம்மாலான பங்களிப்புகளை செய்ய இத்தினத்தில் உறுதி பூணுவோம் என தெரிவித்துள்ளார். ராகம மருத்துவ பீட மாணவர்கள் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ராகம போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்கொடுவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 23 வயதுடைய அரவிந்த் ரந்தில ஜெகான் பெர்னாண்டோ என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். குறித்த சந்தேக நபர் நேற்றிரவு தனது சட்டத்தரணியூடாக ராகம போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது சொகுசு காரும் களுப்போவல பகுதியில் வைத்து ராகம போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன்படி இச்சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு வரை மொத்தம் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை வெலசிறை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கலனி பல்கலைக்கழகம் ராகம வைத்திய பீட வளாகத்தில் ஆண் மாணவர்களின் தங்க விடுதிக்குள் நேற்று அதிகாலை குழு ஒன்று அத்துமீறி நுழைந்து நடத்திய தாக்குதலில் 4 மாணவர்கள் உள்ளிட்ட 5 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த மாணவர்களில் 3 ராகம வைத்தியசாலையிலும் ஒருவர் கொழும்பு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுடன் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவின் சகாக்கள் தொடர்புபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தலில்
தனித்து போட்டியிடும் நிலைப்பாட்டில் உள்ளது. தேர்தல் காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுடன் நிபந்தனையின் அடிப்படையில் கூட்டணி அமைக்கப்படும். மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்ற மட்டத்தில் வெகு விரைவில் ஒரு தீர்வு எட்டப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு கட்சி என்ற ரீதியில் எந்த நிலையிலும் தயாராக உள்ளோம். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சிக்கல் நிலைமைக்கு தீர்வு காணாது தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. நல்லாட்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்ட வகையில் பிற்போட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிடும் நிலைப்பாட்டில் உள்ளது. சுதந்திர கட்சியை தனித்து ஏனைய அரசியல் கட்சிகளுடன் நிபந்தனையின் அடிப்படையில் கூட்டணியில் ஒன்றிணையலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக குறிப்பிட்டுள்ளவை வரவேற்கத்தக்கது என அவர் மேலும் தெரிவித்தார். நிதி மற்றும் பேரண்ட நிதி பிரிவிற்கு ஆலோசனை பெறும் செயற்பாடாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனை பெறப்படுவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவர், வேறு காரணங்களுக்காக ஆலோசனை கோரப்படவில்லை எனவும் இது ஒரு வளமையான செயற்பாடாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மின் கட்டமைப்பிற்கு 280 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்கும் கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2 மின்பிறப்பாக்கிகளும் எரிபொருள் இன்மையினால் நேற்று இரவு முதல் செயலிழந்துள்ளன. குறித்து மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு மின்பிறப்பாக்கியில் இருந்து 165 மெகாவாட் மின்சாரமும் மற்றும் ஒரு மின்பிறப்பாக்கியில் இருந்து 115 மெகாவாட் மின்சாரமும் தேசிய மின் கட்டமைப்பிற்கு விநியோகிக்கப்படுகிறது. எரிபொருள் இன்மையால் செயலிழந்திருந்த சப்புஸ்கந்து மற்றும் கொழும்பு துறைமுக மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அவசியமான எரிபொருளை தற்போது விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது தவிர தேசிய மின் கட்டமைப்பிற்கு 130 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்கும் கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு முனையத்தின் திருத்தப் பணிகள் இன்றைய தினத்திற்குள் நிறைவு செய்யப்பட உள்ளன. பராமரிப்பு பணிகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பிறப்பாக்கி இயந்திரம் தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செயலிழந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3வது மின்பிறப்பாக்கி சீர் செய்யப்பட்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டது. எனினும் இந்த மின்பிறப்பாக்கி நேற்று மீண்டும் தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஆலோசனை கோரி இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதற்கான முன்மொழிவுகளை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியுள்ளதா மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் பிரவேசிக்குமா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களின் தொடர்ச்சியான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே நிதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் வருகைக்கு ஜப்பான் உதவுவதாகவும் இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு IMF திட்டத்தில் இலங்கை அரசாங்கம் நுழையக்கூடும் என்பதற்கான வலுவான சமிக்ஞை இதுவாகும் என்றும் அவர் மேலும் கூறினார். சுற்றுலா அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அவர் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வரும் நிலையில் தற்போது சுற்றுலா அமைச்சருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் நடவடிக்கையில் சுகாதார தரப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். நடைபாதைகளில் வாகனங்களை நிறுத்தி வைத்தல் போன்ற செயற்பாடுகள் குறித்து உடனடி கவனம் செலுத்துமாறு சகல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் போலீஸ் மா அதிபர் ஸ்ரீ விக்ரமரட்ன பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் போலீஸ் திணைக்களம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. நாட்டின் சாலை வலையமைப்பை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கான நடைபாதைகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அநேகமான பணத்தை செலவிட்டுள்ளது. நடைபாதைகளில் வாகனங்களை நிறுத்துவது போன்ற செயற்பாடுகளினால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வருவதுடன் நடைபாதைகளும் சேதமடைந்து வருகின்றன. இந்த நிலையை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன்படி நடைபாதைகளில் வாகனங்களை நிறுத்தும் ஏற்றி இறக்கும் அனைத்து நபர்களுக்கும்
அடுத்த 2 வாரங்களுக்குள் எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும். எச்சரிக்கையை மீறி தொடர்ந்தும் செயற்படுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். எச்சரிக்கையை கவனிக்காதவர்கள் மீது மோட்டார் போக்குவரத்து ஆணை, தேசிய நெடுஞ்சாலை சட்டம், குற்றவியல் சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் டாலர் நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் பிரம்மாண்டமாக சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. வெள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்றாலும் திறமையற்ற ஆட்சியாளர்களால் நாடு மீண்டும் சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இளம் செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருட்களின் விலைகளை அதிகரிக்க செய்து மக்களின் பொருளாதாரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள அரசாங்கம் மிகவும் உற்சாகமாக சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. பொருளாதாரம், எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சினைகள் பாரிய அளவில் தலை தூக்கியுள்ள இந்த நிலையில் வீணடித்து விமான காட்சிகளை நடத்துவதை அனுமதிக்க முடியாது. ஒருவேளை உணவு உட்கொண்டால் அடுத்த வேளைக்கு உணவு இருக்குமா என்று மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த அளவிற்கு நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இதன் உண்மை நிலையை வெளிப்படுத்தி அதற்கு தீர்வு காண அரசாங்கம் தயாராகவில்லை என லங்கா சமசமாச கட்சியின் தலைவரும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் கைவசம் இருக்கும் அந்நிய செலாவணி 1 மாத காலத்திற்கும் போதாது. அதனால் உணவு மாத்திரமல்லாது மருந்து பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கின்றது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கொழும்பில் லங்கா சமசமாச கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு செல்லும் பிரதான 3 வாயில்களையும் முடக்கி யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளனத்தினர் போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துமீறும் இந்திய படகுகளை பறிமுதல் செய்ய கோரியும் உயிரிழந்த 2 மீனவர்களுக்கு நீதி கோரியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஏனையின் வீதியூடாக வருகின்ற வாகனங்களை மாற்றுப்பாதையில் செல்லுமாறு கூறி வருகின்றனர். காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் மாலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் நடைபெறும் போது அதனை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றோம். மாவட்டங்கள் தோறும் சென்று மாவட்ட மாநாடுகளை நடத்த தீர்மானித்துள்ளோம். அதேபோன்று எமது நிபுணர்கள் குழுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பர். தற்போது தேர்தல் நடத்தப்படுவதற்கான அறிகுறிகள் எவையும் தென்படவில்லை. எனினும் தேர்தல் நடைபெறும் போது அதனை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் விவசாயிகளின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாக காணப்படுகின்றது. வறுமை, நோய் தொற்று நிலைமை என பல பிரச்சினைகளால் மக்களும் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் என்றார். நாட்டின் நிதி நெருக்கடியை சீர் செய்வதற்கென தற்போதைய அரசாங்கம் பெருமளவு பணத்தை புதிதாக அச்சடித்தது. அதன் விளைவாக நாட்டில் வளமையாக புழக்கத்தில் இருக்கும் பணத்தின் அளவு 140% அதிகரித்துள்ளது. இவ்வாறு மட்டுப்பாடு இன்றி பணத்தை அச்சிட்டிருப்பதால் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக மோசமான தாக்கங்கள் ஏற்படுவதுடன் இது அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு இழைக்கின்ற மிக பெரும் பாவச் செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா விசனம் வெளியிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி கடன் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வது தொடர்பில் நிதியமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரால் ஒன்றுக்கு ஒன்று முரணான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஹர்ஷடி சில்வா, இந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஒருமித்து கலந்துரையாடி ஒரே விதமான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.